வணக்கம் நண்பர்களே! உங்க எல்லாரையும் மறுபடியும் கேஜேஎஸ் டெய்லரிங் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்குதுன்னா, பிளவுஸோட முன்பாக பேட்டர்ன். இப்போ இது எப்படி கட் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு புரியலன்னா, நாங்க இதுலயே இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அந்த லிங்க் தொட்டு நீங்க பார்த்துக்கலாம். இல்லன்னா வீடியோ கடைசியில பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம முன்பாக ப்ளவுஸோட பேட்டர்ன் கட் பண்ண போகிறோம். இது என்னோடய நோட் புக். இதில் நான் முன்பாக வரைமுறையும் இந்த பக்கம் வரைபடமும் வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல அந்த ஃபார்முலாஸ்லாம் என்னோடய அளவு போட்டு கணக்கு பார்த்து வச்சுருக்கேன். நீங்களும் அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வரைபடத்தில் நம்ம இந்த கட்டிங்க்கான பிளேஸ் மட்டும் வரையலை. நீங்கள் இது 4 சென்டிமீட்டர் வெளியே இப்படி விட்டுட்டு இந்த போர்ஷன் நம்ம பண்ண போகிறோம். இதை நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் வரைஞ்சிட்டேன். இதுதான் என்னோட முன்பாக வரைபடத்தோட பேட்டர்ன். இது நான் நோட்ஸ்லேருந்து பார்த்து வரைஞ்சிருக்கேன். நீங்களும் பார்த்து வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது இந்த அதை பார்த்து அப்படியே வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் தான் வரும். நம்ம தையலுக்கு விடணும். இது விடாமல் நம்ம கட் பண்ணிட்டோம்னா தையலுக்கு இல்லாமல் போயிடும். இது இங்கேருந்து நான் எடுத்துக்கிட்டேன், லைன் போட்டுக்கிட்டேன். இப்படி இந்த கர்வ் வருது இல்லையா, இங்கேருந்து எடுத்து இங்கே ஒரு 4 சென்டிமீட்டரும், இது இப்படி எடுத்திருக்கேன். இந்த லைனில் வச்சு லைன் போட்டிருக்கேன். இந்த இடத்துக்கு 4 சென்டிமீட்டர் விட்டுருக்கேன். நீங்களும் மறக்காமல் 4 சென்டிமீட்டர் தையலுக்கு விட்டுடுங்க. இப்போ நான் கட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி கட் பண்ணுறேன்னு நான் சொல்லிடுறேன். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்படி அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இங்கே இப்படி இங்கே வரும்போது, இந்த வளைவுக்கு வரும்போது இங்கே கட் பண்ணிடாதீங்க. இந்த லைன் கட் பண்ணிட்டு வாங்க. இந்த லைன் கட் பண்ணிட்டு அதே மாதிரி இங்கே வரும்போது இந்த பார்ட்டையும் மட்டும் கட் பண்ண போகிறேன். நீங்கள் கட் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் கவனமாக.
இதுதான் பேட்டர்ன் முன்பாகத்தோடது. இது நான் கட் பண்ணிட்டேன். இதுதான் பேட்டர்ன். இது வந்து நான் ஃபோல்டு பகுதி சார்ட்லேருந்து கீழே பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது. இது விரிச்சா இப்படி தான் இருக்கும். இப்போது இவ்வளோ நேரம் நம்ம அளவுகள் வச்சு எப்படி பேப்பர் பேட்டர்ன் போடலான்னு பார்த்தோம். இப்போது உங்களோட அளவை வச்சு நீங்கள் பேப்பர் பேட்டர்ன் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.